ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 15. அன்று புவனேஸ்வரி மற்றும் அம்பிகா வந்து உண்டாக்கிய கழகத்தில் அதிரனை அம்போ என விட்டு சென்ற தாய் மகள் இருவரும். அதன் பின் அந்த வீட்டில் பாதம் என்ன தங்கள் பாதத்தின் நிழல் கூட படாதவாறு தங்கள் நாட்களை கடத்த அதிரன் தான் மட்டுமே உலகில் அனாதையாகி போனது போல தவித்து போனான். இசையோடு ஆருத்ராவையும் தன்னோடு உடன் வைத்திருக்க வேண்டும் என அவள் எண்ணியதுக்கு அதற்கு மாறாக இசையும் எப்போது அங்கே தங்க மறுத்திட பைத்தியம் பிடிக்காத குறையாக தான் அடைந்தான். இசையிடம் ஏண்ட நம்ம வீட்டுக்கு நீ வரமாட்டேங்கிற என்று அவன் கேட்டதற்கு, அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது பாட்டி தத்தை யாரும் உங்களை திட்டி எதுவும் சொல்கிறதில்ல தானே. ஆனால் அங்கே அவங்க அம்மாவை திட்டுறாங்க. அதனால எனக்கு இங்கே வர வேண்டாம்ப்பா. இனிமேல் நீங்கள் இங்கே வாங்கப்பா, உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க. குழந்தை தெளிவாக எடுத்துரைத்தது. உண்மைதானே? இசையை அழைத்து வர கூட்டி சென்று விட என்று அங்கு செல்லும் சொற்ப நேரத்தில் கூட ஆருத்ரா வீட்டினர் யாரும் இசை முன் தன் மேல் உள்ள அதிருப்தியை காட்டியதே இல்லையே. அதிலும் மீனாட்சி அதிரனை என்னவோ மகளை உள்ளங்கையில் வைத்து தாங்கும் மருமகனைப் போல பாவித்து தன் பார்வையில் கூட அவனின் மரியாதை குறைந்து விடாதவாறு நடந்து கொள்வாரே, அது அவனையே சில நேரம் சங்கடம் கொள்ள வைக்கும். சதா அவனை வார்த்தையில் சாடும் சர்மை கூட இதுவரை இசை முன் எதுவும் ஏறுக்கு மாறாக பேசியது இல்லை. ஆனால் தன் வீட்டினர் என்று நினைத்த மாத்திரமே இசை சொல்வதில் இருந்த நியாயம் புரிந்து அதன் பின் அவளை தன் வீட்டிற்கு அழைப்பதை நிறுத்திவிட்டான். கூடவே தன் வீட்டினருடன் அவளை நெருங்க வைக்க எந்த முயற்சியும் மேற்கொள்வது இல்லை. அவர்களுடன் பழக விடுகிறேன் என்று தான் ஆரம்பித்தால் அவர்கள் இதுபோல் பேசி பேசியே மகள் தன்னை அறவே வெறுக்கும்படி செய்து விடுவாரோ என்ற அச்சம் அவனுக்கு. அதனால் தன் மகள் யாருடனும் ஒட்டாது போனாலும் பரவாயில்லை, என்னை ஒதுக்காது இருந்தால் மட்டும் போதும் என்ற சுயநலம் கற்றுக்கொண்டான். இதை முதலிலேயே கற்றிருந்தால் இந்த அச்சங்கள் ஏதும் இன்றி ஆருத்ராவுடனான வாழ்க்கையில் மண்ணிலே ஒரு ஸ்வர்க்கம் கண்டு வாழ்ந்திருப்பான். அன்று அதிரன் வீட்டில் அதிரன் மற்றும் இசையுடன் தங்கவென்று பிளானுடன் வந்த புவனேஸ்வரியும் அம்பிகாவும் தங்களை தனியே இங்கே காக்க வைத்துவிட்டு ஆருத்ரா இசை இருவரையும் முத்தரசன் விடுவரை பின்தொடர்ந்து பாதுகாப்பாக விட்டுவிட்டு வந்த அதிரனின் செயலில் அவன் மேலான தங்கள் அதிருப்தியை காட்ட எதுவும் உண்ணாமல் குடிக்காமல் தாங்கள் வீடு செல்கிறோம் என்று சொல்லவும் அவனும் இறந்த மனநிலையில் எதையும் சிந்திக்காது சரி என்று கூறிவிட்டவன் கண்மூடி சாய்ந்து விட்டான். அம்பிகா மேல் அளவு கடந்த கோபத்தில் இருந்தவனுக்கு அதை காட்டக்கூட முடியாத அளவுக்கு மனம் வெறுத்து போயிருந்தது. ஆனால் புவனேஸ்வரி வேறு சிந்தித்தார். ஆருத்ரா ஸ்கூட்டியில் சென்றதுமே அவள் கூடவே சென்றுவிட்டு வந்தவன் தங்களை எதில் செல்கிறீர்கள் என்று கூட கேட்காது போகிறோம் என்றதும் இதற்கு தான் காத்திருந்தேன் என்பது போல வெறுமனே சரி என்கிறானே என அவர் மனத்தில் ஓட புவனேஸ்வரிக்கு மகனின் போக்கும் மனதுக்கு ஒப்பவே இல்லை. அதனால் அவன் தவறை குத்தி காட்ட என்று அவன் முன்னையே மகளிடம், அம்பி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஆறுமுகத்தை ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லு. இந்த நேரத்தில் தெரியாத ஆட்டோ டிரைவரை நம்பி போகிறது பாதுகாப்பில்லை என்று அவர் சொன்னது அவனை குறிவைத்த அவர் குற்ற வார்த்தைகள் என எல்லாம் வீணென்றானது. அதிரன் சிந்தனையில் மொத்தமாக ஆருத்ராவும் இசையுமே நிறைந்திருக்க மற்றவை எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆனது. பேத்தியோடு உறவை வலுப்படுத்த எண்ணி வந்த புவனேஸ்வரி இறுதியில் மகன் மேல் தோன்றிய கசப்புணர்வுடன் வீடு கிளம்பினார். அம்பிகாவுக்கு சொல்லவே வேண்டாம், வீட்டிற்கு வந்து ஒரு கரகமே ஆடிவிட்டாள். என்னமோ இங்க பெருசா பேசிட்டு போனீங்க, ஏன் புள்ள ஏன் பேத்தின்னு அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்க தானே. அவனே கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிள்ளை இல்லைன்ற மாதிரி மாறிட்டு வரான். இதுல அவன் பொண்ணு உன்னை பாட்டின்னு பாசமா கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குமா என்ன? அம்மா காரிய பேசினதும் என்ன மாதிரி அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போய் அவங்க அப்பங்கிட்ட நம்மளை கோத்து விட்டுச்சுன்னு பார்த்தல்ல. அவங்க அம்மாக்காரி மந்திரம் பண்ணி அதைய வளைச்சு போட்டானா, இவ தந்திரத்திலேயே அவனை எங்க எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சுடுவா. அத்தா 10 அடி பாஞ்சா பொண்ணு 100 அடி பாஞ்சு நமக்கும் அதிகம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவா பாருங்களேன். சரியான குட்டி சூனிய பொம்மை. அக்கா
அம்பிகா பேச ஆரம்பித்ததுமே சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்த ஜீவா. முதலில் அவள் கத்துவது வளைமைதானே என்று அலட்சியப்படுத்தி செல்ல இருந்தவன், குழந்தை என்றும் பாராத அவள் இசையை வரம்பு மீறி பேசவும் அவள் பேச்சை தடுப்பது போல் கத்திவிட்டான். என்னடா அக்கா, இன்னைக்கு நீ அங்க வந்து பார்த்துருக்கணுமே, அம்மாவும் பொண்ணும் பண்ணத. அம்மாவும் நானும் அங்க குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கோம், 2 பேரும் அப்படியே விசுக்குன்னு போறாங்க. மரியாதைன்னு ஒன்று இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. உனக்கு தெரியுமா அப்படின்னா என்னன்னு? இதில் உன் பொண்ணுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கியா? அதை கூட விடு, உனக்கெல்லாம் அது கிடைக்கணும்னு நீ எதிர்பார்த்துருக்க பாத்தியா? அதை நினைச்சாதான் புல்லரிக்குது. ஜீவா நக்கலாக கேட்க, ஜீவா என்ற கண்டனம் அம்பியை விடவும் விரைவாக தாயிடமிருந்து வந்தது. ஜீவா புவனேஸ்வரியை அமைதியாக பார்த்தவன், ஏமா இந்த குரலை அண்ணிய பத்தியும் இசைய பத்தியும் அவதூறா பேசும்போது கொடுத்துருக்கலாம்ல. ஆருத்ரா அவங்கள கூட விடுங்க, இவங்களுக்கு நாத்தனார், உறவு சிக்கல் தானே விட்டு தள்ளிடலாம். ஆனா இசை, அவ மேல இவளுக்கு என்னமா இவ்வளோ வன்மோ? இல்ல அவ பேசுறத தடுக்காம கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு தான் அந்த சின்ன குழந்தை மேல அப்படி என்ன பகை? நியாயவாதியாக அவன் கேட்க, அவனின் இந்த நேரடி கேள்வியில் புவனேஸ்வரி பதில் சொல்ல முடியாது தடுமாறினார். அப்படி நான் எப்போ ஜீவா உங்ககிட்ட சொன்னேன்? இசை என் பேத்தி தானே, அவளை நான் என்ன சொல்ல போறேன் என்றவர் சமாளிக்க பார்க்க, அதேதாம்மா நானும் கேட்குறேன். இசையும் உங்க பேத்தி தானே, உங்க பொண்ணு அவளை பேச விட்டுட்டு எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி பேசாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இதே கவிய சூனிய பொம்மன் இவ பேசியிருந்தா கேட்டுட்டு இருப்பீங்களா? இத்தனைக்கும் கவி அவ பொண்ணு, ஆனாலும் கூட உங்க முன்னாடி கவிய ஒரு சொல் சொல்ல விட மாட்டீங்க. ஆனா இசைய என்ன வேணா பேசலாம்ல? அவன் சூடாக கேட்க புவனா அமைதியோ அமைதி. ஆனால் அம்பி, என் பொண்ணு இந்த ஆருத்ரா பொண்ணு ஒன்னா என்று அவனிடம் சீறியிருந்தாள். திருத்தம், ஆருத்ரா பொண்ணு இல்ல, அதியண்ணா பொண்ணு. இசையும் கவியும் உனக்கு தான் வேற வேற. கவி உனக்கு பொண்ணு, இசை உனக்கு மருமக. ஆனா அம்மாக்கு 2 பேரும் பேத்திதான். 2 பேருக்கிடையிலையும் அவங்களுக்கு உண்டான உறவுக்கும் பெயர் ஒண்ணுதான் என்றவன் தாயை பார்த்து, இப்படி நீங்க அமைதியா இருந்ததாமா அண்ணா வாழ்க்கை இன்னைக்கு அமைதி இல்லாமாச்சு. அண்ணி அதி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்தே அண்ணி மேல உள்ள கோபத்தை, பிடித்தமின்மைய நேரா காட்டிக்க முடியாம தானே உங்க 2 பொண்ணுங்களும் அண்ணிய பேசும்போது அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா அந்த கல்யாணம் கூட அன்னிக்கே தெரியாம அதே தாலி கட்டினதால தாங்கும். அந்த நேரம் நீ உங்களுக்கு தெரிய வரும்போது உங்க கோபம் உங்க புள்ள மேலதான் இருந்திருக்கணும். அவன் உங்க பிள்ளைன்ற ஒரே காரணத்தினால யாரோ பெத்த புள்ள மேல உங்க வஞ்சத்தை கொட்டுவீங்களா? அவன் கேட்க கேட்க புவனேஸ்வரி அமைதி இல்லாது தவிக்க ஆரம்பித்து விட்டார். அதை கண்ணுற்ற ஜீவா, என்னம்மா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு வேணா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவன் அப்போ நர்மதா கல்யாணத்துக்கு எடுத்த லோனை கட்டி முடிக்கணுமேனு ஆஃபீஸ் ப்ராஜெக்ட், அதை விட தனியாக அவன் எடுத்த ப்ராஜெக்ட்னு வீட்டில் இருக்க டைமே இல்லாமல் பம்பரமாக ஓடிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு வீட்டில் நடக்கிறத கவனிக்கிற அளவோ நேரமும் இருந்துச்சு, அது ஏன்னு கணிக்கிற அளவோ அறிவும் இருந்துச்சு. ஆனால் அண்ணா தான் பாவம், இது எதுவும் தெரியாமல் உங்களை முழுசாக நம்பி தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான். இருந்தாலும் அவனே இப்போதான் கொஞ்சமாக தனக்கு தன் குடும்பம் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து அன்னைக்கு கொஞ்சமாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். தயவு செஞ்சு நீங்கள் குறுக்க நின்று அதை கெடுத்துறாதீங்கம்மா, இனியாவது அவனை வாழ விடுங்க என்றவன் முடித்து கொள்ள பார்க்க அம்பி விடவில்லை. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஜீவா? என்னமோ அம்மா அதிக வாழவில்லைன்ற மாதிரி பேசுற. அம்மா நமக்கு எனக்கு கெட்டது நினைச்சிருக்காங்க. நமக்கு நினைச்சதில்லதான், ஆனா அதியா அண்ணாக்கு, உனக்கு, நர்மதாக்கு, எனக்குன்னு நம்ம எல்லாருக்கும் அண்ணா தான் நிறைய செஞ்சிருக்கான். ஆனா அவனை நிம்மதியா குடும்பமா வாழ விட்டீங்களா என்று சூடாக கேட்டவன் தாயை நேருக்கு நேர் பார்த்து, இப்போ அவனை இங்க வான்னு கூப்பிட நீங்க முன்னாடியே அவனை கூப்பிட்டுருக்க வேண்டியதானேம்மா? எனக்கு உன் பொண்டாட்டி மேல எந்த வருத்தமும் இல்லை. எனக்காக பார்த்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய தள்ளி வைக்காதுன்னு அவனுக்கு நல்லது சொல்லி தந்துருக்க வேணாம். நீங்க இதே அண்ணி பண்ணதுன்னு நீங்க சொல்ற தப்ப நர்மதா அக்கா புருஷனோ அம்பி அக்கா புருஷனோ செஞ்சிருந்தது உங்களுக்காக அவங்க புருஷனை விட்டு வந்திருந்தா நீ பண்ணதான் சரின்னு சொல்ற மாதிரி அவங்கள பிரிஞ்சேருன்னு சொல்லி விட்டுருப்பீங்களா? நெத்தியடியாய் ஜீவா கேட்ட கேள்வியில் அவனை அதிர்ந்து போய் பார்த்திருந்தார் புவனேஸ்வரி. பதில் சொல்ல முடியாது அவர் செய்த செயல். அவர் வாயை கட்டி போட்டிருக்க விக்கித்து அமர்ந்திருந்த அவரை இன்னும் கலவரப்படுத்தும் விதமாக ஜீவா பேசலானான். இதெல்லாம் அண்ணாதான் உங்ககிட்ட கேட்கணும். ஆனா அவன் கிறகம் அவனை வேற மாதிரி ஆட்டி வைக்குது. இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் அவன் உங்களை நிக்க வச்சு இந்த கேள்வியை கேட்பான். அன்னைக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு இப்போ இருந்தே யோசிச்சே ஒரு நல்ல பதில் ரெடி பண்ணி வைங்க. உங்களுக்கு ஆலோசனை தரதான் 2 மதி மந்திரிய கூட வச்சிருக்கீங்கல்ல.
கேலியை உதடுவளைத்து சொன்னவன் நெடுநாள் கேட்க நினைத்ததை கேட்டு திருப்தியில் உறங்க போக புவனேஸ்வரி தான் அதன் பின் வந்த நாட்களில் உறக்கம் தொலைத்தார். நாட்கள் எப்படியே கடக்க அன்று அதிரன் ஆபீஸில் வேலையில் பிஸியாக இருந்தபோது அனுமதி கேட்டு உள்ளே வந்த பியூன் சொன்ன செய்தியில் குழம்பி போனவன் அடுத்து என்ன என சிந்திப்பதற்குள் அவனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்துக்கொண்டது. அதற்கடுத்த 1 மணி நேரத்தில் ஆருத்ரா போன் இசைக்க எடுத்து பேசியவள். அதற்கும் அடுத்த அரை மணி நேரத்தில் திருமணம் செய்த ஆரத்தி எடுக்க கூட ஆளின்றி அர்த்தராத்திரியில் நுழைந்து புகுந்த வீட்டிற்குள் உயிரையும் உயிரினும் மேலான தன் கருவையும் காப்பாற்ற விழுந்து கிடந்து அலறிய புவனேஸ்வரியின் அலறலை கூட சட்டை செய்யாது மனசாட்சியை கொன்று ஓடி வந்த புகுந்த வீட்டிற்குள் இன்று புவனேஸ்வரியை இவள் வரமாட்டார்களா என எதிர்பார்த்து காத்திருக்க நகர மறுத்த கால்களை கடினப்பட்டு நகர்த்தி உள்நுழைந்தாள். மௌனம் 16. இது உங்க நம்பர் தானே என கேட்ட இன்ஸ்பெக்டர், சிம் உங்க நேம்ல தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு என்றார். நீ மறுப்பு தெரிவித்தால் அதை நான் நம்ப மாட்டேன் என்ற தொனியில். ஆனால் அதிரன் மறுக்கவில்லை. அவர் என்னை சொன்ன மாத்திரத்தில் மனதில் தோன்றிய திடுக்கிடலை மனதோடை மறைத்து கொண்டவன், அந்த எண் தான் குற்றத்துக்கு முதல் ஆதாரம் என்றால் அது என்ன குற்றமானாலும் அதன் தண்டனையை தானே ஏற்பது என்ற முடிவோடு. இது என்னோட நம்பர் தான் சார், பட் இப்போ யூஸ் பண்றதில்ல. அதுக்கும் இப்போ என்ன நீங்க விசாரிக்கிறதுக்கும் என் வீட்டை சர்ச் பண்றதுக்கும் என்ன சார் சம்மதம்? நிஜமாகவே ஒன்றும் தெரியாதவன் அவன். ஆதலால் காரணம் கேட்டு நிற்க இன்ஸ்பெக்டரோ அவன் மறுக்காது உண்மையை ஒப்புக்கொண்டதில் ஆராய்ச்சியாக அவனை பார்த்தார். அதற்குள் கையில் சில ஃபைல்ஸ் மற்றும் சில வங்கி கணக்கு நோட்டுகள் என சில டாக்குமெண்ட்ஸுடன் வந்த ஒருவர். அவற்றை இன்ஸ்பெக்டரிடம் காட்ட அவற்றை வாங்க கொண்டவர் அதை செக் செய்து கொண்டே அதிரனிடமும் அவற்றை பற்றி கேள்விகளை தொடுத்தார். அதிரனும் அவற்றுக்கு பிசிறின்றி பதிலளிக்க சற்றே அவன் மேல் நம்பிக்கை துளித்தது இன்ஸ்பெக்டருக்கு. கான்ஸ்டபிளிடம் திரும்பியவர், பணம் எதுவும் பல்க கிடைக்கலையா? தரவோ செக் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், பெரிய தொகையா எதுவும் இல்லை என்கவும் கேட்டுக்கொண்டவர் அதிரனிடம், உங்ககிட்ட வேற எங்கேயாச்சும் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இருக்கா? நீங்கள் உண்மையே சொல்லலாம் அதிரன், பிகாஸ் இப்போ டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களோட ஹிஸ்ட்ரியவே தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதையும் மறைக்க தேவையில்லை. சார், எனக்கு எதையும் மறைக்க வேண்டிய தேவையும் இல்லை, அண்ட் மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட தப்பாக எதுவும் இல்லை சார். இவ்வளோதான் என்னோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது மொத்தமும் என்னோட சொந்த சம்பாத்தியம். இதை விட சொல்கிறதுக்கு என்கிட்ட வேற எந்த பதிலும் இல்லை. உறுதியாக அவர் கண்ணை பார்த்து அவன் உரைத்த விதமே அவனிடம் கள்ளம் இல்லை என்பதை பறைசாற்றியது. இருந்தும் அங்கு நின்றிருந்த அம்பி மற்றும் புவனேஸ்வரியை சந்தேகமாக பார்த்தார். ஏற்கனவே திடீரென போலீஸ் வந்ததில் அச்சமும் என்னவோ என்ற பதட்டமும் ஒரு சேர அதிரனிடம் என்ன ஏதென்று கேட்டு நச்சரித்த இருவரையும் தங்கள் வேலையை பார்க்க விடுமாறு இன்ஸ்பெக்டர் கத்திவிட்டதில் அதிரனும் அவர்களை பயப்படாது ஓரமாக நிற்க சொல்லவே அச்சம் விலகாது ஒரு மூலையில் நின்றிருந்தார்கள். இப்போது அவர் பார்வையை தங்களில் படவே நடுங்கிவிட்டனர். இதுல யாரும் உங்க பினாமியா நியமிச்சிருக்கீங்க? புவனேஸ்வரி அம்பிகா இருவரையும் பார்த்தவாறே அவர் கேட்க, இதுவரை அவர் வேலையை அவர் பார்க்கிறார் என்று பொறுமையாக பதில் சொல்லி வந்த அதிரனுக்கு கோபம் வந்துவிட்டது. So, mind your words. They are my family members only. இறுக்கமாய் அவனிடமிருந்து வந்த பதிலில் நக்கலாக உதடு வளைத்தவர். அப்போ ஃபோன் மூலமா பேசி வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 17 பேர்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின 30 லட்சம் பணம் இப்போ யார் பேர்ல இருக்கு என்று கேட்க, என்ன 30 லட்சமா என்று அதிரன், அம்பி, புவனேஸ்வரி மூவரும் அதிர்ந்து பார்த்திருக்க, அம்பி குறுஞ்செய்தியில் அனுப்பிய தகவலை கேட்டு ஆபீஸிலிருந்து விரைந்து வந்த ஜீவா அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டே வந்தவனுக்கும் அதிர்ச்சியில் பேச்சு வரவில்லை. புதிதாய் ஒருவன் உள் நுழைவதைக் கண்ட அதிகாரி அவனை யார் என்று பார்த்திருக்க அவனை முன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். சார், நான் ஜீவா, அதனோட தம்பி என்கவும் தலையாட்டியவர் அவன் என்ன பிரச்சனை என்று கேட்கவும் சற்று முன் சொன்னதை அவனுக்கு சொன்னார். அந்த நபரை அவர் சொல்ல கேட்டவன் ஜீவா அதரனை கேள்வியாக பார்க்க அவன் ஜீவாவை கண்டிப்பாய் பார்த்தான். ஜீவா எதுவும் சொல்லிவிடாது என்ற எச்சரிக்கையை அவன் விழிகளில் கண்டான். அதை புரிந்து கொண்டவனாக, அண்ணா அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை சார். இருந்தாலும் நீங்கள் உங்கள் டியூட்டியை செய்தே ஆகணும் இல்லையா சார்? நான் வரும்போதே லாயர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா என்ன விஷயம்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். எங்கள் சைட் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சார் என்று தன்மையாய் கேட்க, அவருக்கும் இதில் அதிரன் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டான் என்ற ஒரு ஊகம் இருந்தாலும் ஜீவாவின் பணிவான நடத்தையிலும் சரி என்று ஒப்புக்கொள்ள தொலைபேசியுடன் அவன் வெளியே செல்லவும் ஆருத்ரா அங்கே வந்து ஸ்கூட்டியில் இறங்கவும் சரியாக இருந்தது. அவளை கண்ட ஜீவா பதறி போனவனாக உள்ளே ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளிடம் விரைந்தான்.
அண்ணி, இங்க ஏன் வந்தீங்க இப்போ? நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. நான் அப்புறமா உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் என்றவன் அவளை அப்புறப்படுத்துவதிலேயே முனைப்பாக இருக்க அவள் கேட்டாள் தானே. எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவா. மாமா சொல்லி தான் வந்திருக்கேன். அவங்க சரியான ஆள்கிட்ட விசாரணை நடத்தல. அதான் நானே தேடி வந்திருக்கேன். அவள் தெளிவாய் திடமாய் சொல்ல ஜீவா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயோ சொன்னா கேளுங்க. அண்ணாக்கு உங்க பேரை இதுல இழுத்து விட விருப்பம் இல்ல போல. நான் வாய் தடுமாறி உளறிருப்பேன். ஆனா அவன் என்னை கண்ணிலேயே அரிச்சு தள்ளிட்டான். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ப்ளீஸ். இதை நாங்களே பாத்துக்கிறோம். கிட்டத்தட்ட அவளிடம் கெஞ்சினான். தப்பு யார் மேலேயோ இருக்க, தண்டனையை யாருக்கும் அனுபவிக்க கொடுக்க நான் ஒன்னும் உங்க அண்ணன் அதிரன் இல்லை ஜீவா. ஆருத்ரா அழுத்தமாய் சொல்லி அவனை தீர்க்கமாய் பார்க்க அதற்கு மேல் ஜீவாவால் என்ன பேச முடியும்? அவள் வழியில் நின்று அவன் விலகி நின்று மனதை கல்லாக்கிக் கொண்டு இனி மிதிக்கவே கூடாது என்று சங்கல்பம் பூண்ட தன் புகுந்த வீட்டிற்குள் புயலை உள்ளடக்கி அமைதியுடன் உள்ளே நுழைந்தாள். ஜீவாவுடன் உள்ளே நுழைந்த புதியவளை முதலில் கண்ட இன்ஸ்பெக்டர், லாயருக்கு ஃபோன் பேசுறதா சொல்லிட்டு கூடவே கூட்டிட்டு வரீங்களோ என்றவர் கேள்வியில் இருக்கையில் அமர்ந்து தலையை குனிந்து இரு விரல்களை இரு புருவங்களையும் இணைத்து அழுத்தி பிடித்து வைத்து யோசனையில் இருந்த அதிரன் நிமிர்ந்து பார்த்தவன் அங்கே தன் மனைவியை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அவளை கண்ட மாத்திரமே அதிர்ந்தவன் இது ஜீவாவின் வேலையாக இருக்குமோ என்று அவனை கடுமையாக முறைத்து பார்த்து, ஜீவா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? அவளை எங்கிருந்து போக சொல்லு என்று உருமினான். புவனேஸ்வரி அவளை கண்டவருக்கு பழையது எதுவும் நினைவில் வராது. இவளாவது என் மகனை இந்த சிக்கலில் இருந்து விடுவித்தால் போதும் என்ற வேண்டுதலை மேலோங்கி இருந்தது. ஆனால் அம்பிகா மட்டும் அந்த நிலையிலும் இவள் வேன் இங்கே வந்தாள் என்பது போல அவளை வெறுப்பாய் பார்த்து நின்றாள். இன்ஸ்பெக்டர் முரளி நடப்பவற்றை உன்னிப்பாய் பார்த்திருந்தார். யார் நீங்க என்று நேரடியாக ஆருத்ராவிடமே கேட்டிருந்தார். ஆருத்ரா வீராப்பாக கிளம்பி வந்தவளுக்கு அவரின் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. எப்படி சொல்வாள்? என் கணவன் என்று உரிமையாய் சொல்லும் அளவா அவளை வைத்திருக்கிறான் அவன். இங்கே முத்தரசன் மகள் என்றோ இசையின் அம்மா என்றோ தன்னை அறிமுகப்படுத்த முடியாதே. அப்படி அறிமுகப்படுத்தினால் உன்னையே யாரென்று தெரியவில்லை. இதில் முத்தரசன் இசையின் முகவரியை வேறு தேடி அலைய வேண்டுமா என்று கடுப்பாகி பைத்தியமானி என்பது போல அல்லவா அவளை பார்ப்பார்கள். இங்கே தன்னை அதிரன் சார்பாக அறிமுகம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உணர்ந்தும் அதில் விருப்பமின்றி அவள் அமைதியாக இருக்க அவளின் மௌனத்தின் மொழிபெயர்ப்பை புரிந்து கொண்ட அதிரனுக்கு அது தாங்க முடியா வழியை கொடுத்தது. இன்ஸ்பெக்டர் அவளின் பதிலுக்காய் காத்திருப்பது புரிந்த ஜீவாதான், இவங்க என் அண்ணி சார், அது என்னோட வைஃப். ஓ, இவங்க இங்க இருக்கிறதா யாரும் சொல்லவே இல்லையே என்று சந்தேகமாக பார்த்தார் அவர். அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்க சார். மொபைல் வழியா பண மோசடி செய்தாங்கன்னு நீங்க சொன்ன நம்பர் 6 years பேக் எங்க அண்ணி யூஸ் பண்ணது சார். பட் இப்போ அவங்க கிட்ட அந்த நம்பர் இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சதும் வரேன்னு வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இப்போது தன் கேள்விக்கு அவளின் மௌனம் ஏன் என புரிந்தது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா உங்க அண்ணா அது ஏன் நம்பர் இப்போ அது யூஸ்லன்னு சொன்னாரு, ஏன் அப்படி சொன்னாய் என்பது போல அவர் கேள்வியாக அதிரனை பார்க்க அவருக்கு பதில் ஜீவாவிடமிருந்து வந்தது. அண்ணாக்கு அவங்களை இதில் இன்வால்வ் பண்ண விருப்பம் இல்லை சார். அதனால எதுவும் சொல்ல விரும்பலை. அண்ணியோட மாமா ஃப்ரெண்ட் லாயர். நான் அவர் கான்டாக்ட் கேட்க போய் அண்ணி விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காங்க. ஆருத்ராவை மாட்டிவிட லட்டு போல் ஒரு விஷயம் கிடைக்க அம்பிவாய் சும்மா இருக்குமா? இதுவரை முரளியின் அதட்டலில் அடங்கி ஒடுங்கி போயிருந்த அம்பியின் கெட்ட மனது ஆருத்ராவை படி கொடுக்க வழி கிடைத்ததும் எம்பி குதித்து வெளியே வந்தது. சார், அதான் அவ யூஸ் பண்ண நம்பர்னு தெரிஞ்சு போச்சு தானே, அப்புறம் என்ன சார் இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ வீட்டுக்கு போய் விசாரிச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய திருட்டு வெளியில வரும். ஏன்னா குடும்பமே ஃப்ராடுத்தனம் பண்றதுதான் மெயின் பிசினஸ் ஆக பாக்குறாங்க. எள்ளுலாய் சொன்னாள் அவள். அம்பிகாவை ஒரு பார்வை பார்த்த இன்ஸ்பெக்டர், சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். இல்ல, நான் எதுக்கு பண்ணிக்கிட்டு? என் வேலையை என்னை விட நல்லா நீங்க பார்த்துப்பீங்க போல இருக்கு. அதனால நீங்களே சார்ஜ் எடுத்துக்கோங்களே. நான் வேணா உள்ள போய் சமையல் வேலை, பாத்திரம் விளக்குற வேலை எதுவும் இருந்தா பாக்குறேன். பேச்சில் தெரித்த நக்களுக்கு மாறாக அவர் கண் கடுமையை தத்தெடுத்திருந்தது. அதில் அம்பி கப்சிப்பாக அதிரணியும் ஆருத்ராவையும் ஒரு சேர பார்த்தவர். இங்க நீங்க உண்மையை மறைக்க தான் உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் கூட்டிட்டு போகும். ஸோ A to Z எனக்கு எல்லாம் தெரியணும். இந்த பிச்சு பிச்சு பேசுற வேலையே வேண்டாம் என்று அவர்களையும் எச்சரிக்க தவறவில்லை அவர். சார், எதுவாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன்.
ஒருவேளை என்னை நிரபராதினு நிரூபிக்க முடியலனா கூட தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். ஆனா ருத்ரா, இதுல வர வேண்டாம் சார் என்று தயவாக கேட்டான் அதிரன். அவன் அப்படி கேட்டதில் தானும் அமைதியாகவே பதில் சொன்னார் இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையான்னு தெரியல மிஸ்டர் அதிரன். இங்க நாங்க சும்மா வந்து கத்திட்டு கிடக்கல. ஒருவேளை ஜஸ்ட் பணம் தானேன்னு அலட்சியமா நினைக்கிறீங்க போல. வேலை வாங்கி தரேன், வெளிநாடு அனுப்புறேன்னு ஆசை காட்டி உங்க நேம்ல ரெஜிஸ்டர் ஆன நம்பர்ல இருக்க வாட்ஸ்அப் மூலமா பேசி 17 பேர்கிட்ட வாங்கப்பட்டிருக்க மொத்த தொகை 30 லட்சம். அதுல ஒரு பையன் பணத்தை நாசமாக்கிட்டியடான்னு அவங்க அப்பா பெல்ட்டால சாத்தினதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். இப்ப புரியுதா விஷயம் எப்பேற்பட்டதுன்னு? அவர் சொல்ல கேட்டிருந்த அனைவரும் ஐயோ என்று பதைத்து போய் நின்றிருந்தனர். மிஸ்டர் அதிரன் பத்தி விசாரிச்சது வரைக்கும் ஹீ இஸ் நாட் தட் டைப். பட் யாரோ இவர் பேரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க. ஆர் இவரை மாட்டி விடவே தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த வகையில எங்க சந்தேகம் இருக்கிறதுனால தான் இவர் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகாம இங்க வச்சு பேசிட்டு இருக்கோம். அதோட அங்க இவரை கூட்டிட்டு போறதும் சேஃப் இல்ல. பாதிக்கப்பட்டவங்க ரிலேஷன் யார் கண்ணிலையும் இவர் பட்டா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லவே ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு மனநிலையை காட்டி நின்றது. அதை கவனமாக உள்வாங்கிக் கொண்டவர். மிஸ்ஸஸ் அதிரன் என்றவர் பின்னே அவர்கள் பிரிந்திருக்கும் நிலை உணர்ந்து, சாரி உங்க நேம் தெரியல. ஹருத்ரா சார். சார் அது அந்த பையனுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அவளிடம் நிச்சயம் அவர் இந்த கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. இதிலிருந்து தாங்கள் தப்பிக்கும் மார்க்கம் என்ன என்று கேட்பாள் என அவன் நினைத்திருக்க, தான் பிரச்சனையில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பையன் மேல் அக்கறை கொள்கிறாளே என்று நினைத்தவருக்கு அவள் மேல் தனி மரியாதை உண்டானது. இப்போ ஓகேம்மா, டைமுக்கு கொண்டு வந்ததுனால காப்பாத்தியாச்சு. நீங்க சொல்றத வச்சுதான் இன்னும் இது மாதிரி யாரு பண்ண முன்ன காப்பாற்ற முடியும் என்று அவள் மெல்லிய மனம் அறிந்து அவ்வழியே சென்றார். தான் தன் வாயால் சொல்லவே கூடாது என்று நினைத்த விடயத்தை இப்படி ஒரு சூழ்நிலையில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எடுத்தது என்று எண்ணி பெருமூச்சுதான் வந்தது அவளுக்கு. அதிரனை ஒரு வெற்று பார்வை பார்த்தவள் தன் தொலைபேசி எப்படி தொலைந்தது என சொல்லத் தொடங்க, அதிரனுக்கு அவளின் அந்த பார்வை ஏனோ நெஞ்சில் அறிந்தது. கூடவே தான் வருந்தும்படி தன்னை நொறுக்கும்படி எதுவோ தன் காதால் கேட்கப் போகிறோம் என்று அவன் மனமே அவனை அச்சுறுத்தியது. 6 வருடத்திற்கு முன்போ. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.